இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, மனதுருகி இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அல்லேலூயா. அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கூட்டி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. நாம் எந்த சூழலில் இருந்தாலும் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நமக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அன்பானவர்களே, நம்மை கூட்டி கொண்டு வருகிற கர்த்தர், கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய வாழ்வின் சிறையிருப்பையே மாற்றி போடுகிற ஒரு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்பும் போது ஒரு காரியத்தை நீ அனுபவிப்பாய். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பவில்லையே, நம்மை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு நமக்கு ரட்சிப்பை அருளுவதற்காகத்தானே அனுப்பினார். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் சிறையிருப்பை திருப்பி நமக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கொண்டு வரும்படிக்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, ஆகவேதான் யோவான் 3:16 நாம் படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில், ஆமென், நம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு கூர்ந்தார். அன்பிற்குரியவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 44வது சங்கீதம் 14 முதல் 16 வரையுள்ள வசனங்களை படிக்கிறேன், கவனியுங்கள். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாயிருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவனின் நிமித்தமும் என் லெச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை மீட்டு விடும் என்று கண்ணீரோடு பக்தன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போதுதான், அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்வில் அவருடைய மகிமையை அனுபவிப்போம். எந்த நிலையில் என் லெச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று துக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 44:26
எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். ஆமேன். உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டு விடும். ஆண்டவர் எழுந்தருளட்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். சங்கீதம் 71வது சங்கீதம் 1-2 வசனங்களை படிக்கும் போது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து, அல்லேலூயா, என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து நிரட்சியும் ஆண்டவரே என்று கேட்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டும். சங்கீதம் 74:21 இப்படி படிக்கிறோம். துன்பப்பட்டவன் வெட்கத்தோட திரும்ப விடாதிருமப்பா என்று கேட்கிறார். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். ஆண்டவர் அப்படி துதிக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, யோபு கூட, யோபு 19:2-4 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு யோபு 19:25 சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எதற்காக? நம்மை மீட்டு கொள்ளுவதற்காக, நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்காக. அப்படியே ஆண்டவர் யோபுவுக்கு செய்தார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். சங்கீதம் 69:17-19 வரையுள்ள வசனத்தை படிக்கிறேன். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும் அப்பா என்று கேட்கிறார். நான் வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்மாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். ஆமேன். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கீதம் 69:5-6 வசனங்களில் சொல்லுகிறார், தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். ஆம் பிரியமானவர்களே, புத்தியினம் இருக்கிறது. என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவன் நமக்கு இறங்குகிற தேவனாய் வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு கொள்ளுவதற்கு வந்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 69:6 சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களா? இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக என்று கேட்கிறார். சங்கீதம் 22:4-5 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நிச்சயமாகவே கர்த்தர் விடுவிப்பார். பிரியமானவர்களே, அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டார். பிரியமானவர்களே, ஒருவரை கூட வெட்கப்பட விடமாட்டார். சங்கீதம் 25:2 நாம் படிக்கிறோம், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று. எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று நாம் சொல்லுவோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 25:4 கேட்கிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளே எனக்கு தெரிவியும் என்று கேட்கிறார். 25:5 உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று கேட்கிறார். நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை என்னையும் உம்முடைய சத்தியத்திலே நடத்தி என்னை போதித்தருளும். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் இறங்கி நம்மை நடத்தும்படி நாமும் அவரை நோக்கி ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே
உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று பக்தன் உம்மை நோக்கி கண்ணீரோடு கேட்டதை போல அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய இரக்கத்தை தாரும். உமது செவியை சாய்த்து ஆண்டவரை சீக்கிரமாய் தம்முடைய பிள்ளைகளை தப்புவியும். நீர் ஒவ்வொருவருக்கும் பலத்த துருகமும் அடைக்கலமான அரணுமாயிரும் ஆண்டவரே. எங்கள் கன்மலையும் எங்கள் கோட்டையும் நீரே அப்பா. உமது நாமத்தின் நிமித்தம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டி நீ நடத்தி அருளும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.